ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு கறி குழம்பு சுவையில் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ சுண்டலை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு சின்ன குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ எல்லா சுண்டலையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கல்லுப்பு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு நம்ம பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டல் வேக வைக்கிறதுக்கு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது விசில் வர்றதுக்குள்ள நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் வாசனைக்கு ஒரு துண்டு பட்டை சேர்த்து எண்ணெயில் லைட்டாக பொரிய விட்டுருங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடாம எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவுடைய வாசனை நல்லா இருக்கும் குழம்புல. குக்கரில் நம்ம விசில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடே அப்படியே நான்வெஜ் சமைச்ச மாதிரி அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அந்த கிளிப் மிஸ் ஆயிருச்சு. இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்ல நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனையில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா சூடாக ஆறட்டும். இப்போ நம்ம குக்கரில் சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 3 விசிலுக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேன். இப்போ ஒரு சுண்டல் எடுத்து நல்லா மசிச்சு பாருங்கள். நல்லா மசியணும் இது போல். ஸோ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது கூடவே என்ன பண்ணலான்னா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக கம்மியாக தான் சேர்க்கணும். இது கூடவே நம்ம தண்ணி அந்த கடாயிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி ஜாரில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், சும்மா தாளிக்கிறதுக்காக. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை. இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகணும், நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் தாளிக்கிறது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நீங்கள் வேணும்னா மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நல்ல மணமாக இருக்கும். நான் இன்னைக்கு சேர்க்கலை. இப்போ அதை நல்லா எண்ணெயில் மசாலாவை வதக்கிட்டு நம்ம சுண்டல் வேக வச்சுருந்ததை அந்த தண்ணியோட சேர்த்துருங்க. தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா விழுதையும் சேர்த்துடலாம். கூடவே சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்போடைய திக்னஸை பொறுத்து தண்ணியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டலில் சேர்த்துருந்த உப்பு தான். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கருடைய மூடியை போட்டு மூடி இப்போ ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் தேவையில்லை, 2 விசில் வச்சா போதும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் குக்கரை திறக்கிறேன்.
பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுண்டல் குழம்பு வந்து சூப்பராக நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி மேலே தூவி இறக்குங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.